வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது போட் நெக். உங்களுக்கு பிடித்த போட் நெக்கு. போட் நெக் எப்படி எந்த மாதிரி வெட்டணுங்கிறது தான் இந்த வீடியோ. எப்பவும் போல் உடம்பு அகலம் பார்த்து உயரம் பார்த்துக்கிறணும். இதில் மெயினாக என்ன முக்கியம்னா கழுத்து வட்டம். போட் நெக்கு மெயினாக கழுத்து வட்டம் தான் முக்கியம். அது கரெக்டாக ஒரு 4 இன்ச் வைக்கணும். ஷோல்டர் 2 இன்ச் வைக்கணும். காரணம் என்னென்னா இவங்க ஒரு கொஞ்சம் பாடி ஒரு ஒல்லியாக உள்ளவங்க, அதனால தான் ஷோல்டர் 2 இன்ச்சு வைக்கிறேன். இதே கொஞ்சம் குண்டாக உள்ளவங்களுக்குனா 2.25 கூட வைக்கலாம். உடம்பு வாரியாக தான் ஷோல்டர் வைக்கணும். கழுத்து வட்டம் 4 இன்ச்சுனா கழுத்து இறக்கமும் 4 இன்ச்சு தான். இதில் மெயினாக என்னென்னா ஆம்கோல் ரவுண்டு தான் மெயின். இதில் ஒருத்தவங்க போட் நெக் வெட்டுவாகாது, அம்சமாக உட்காராது. கழுத்து வட்டம் 4 இன்ச், கழுத்து இறக்கமும் 4 இன்ச். இதே கழுத்து வட்டம் 4.5 வச்சோம்னா கழுத்து இறக்கமும் 4.5 தான் வைக்கணும். என்ன அளவு வருதோ அதே அளவு தான் இறக்கமும் வரணும், அகலமும் வரணும். இதில் மெயினானது என்னென்னா கைவட்டம் மட்டும்தான். இப்போ கைவட்டம் பாருங்கள், 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் எப்போவுமே போட் நெக்குக்கு கைவட்டம் 1 இன்ச்சு கம்பல்சரி இறக்கணும். அப்போனா தான் அந்த போட் நெக்கு கரெக்டாக உட்காரும். என்ன அளவு வருதோ அதில் இருந்து 1 இன்ச்சு கைவட்டம் கீழே இறக்கணும். அப்போனா தான் போட் நெக்கு ரவுண்ட் ஷேப் உள்ளது எல்லாமே கரெக்டாக உட்காரணும்னா கைவட்டம் 1 இன்ச்சு இறக்கியே ஆகணும். அப்போ தான் அந்த போட் நெக் கரெக்டாக வரும். அதுக்கு ரீசன் என்னென்னா நம்ம கழுத்து இறக்கம் வெட்டையில் கொஞ்சம் கழுத்து அகண்டு கொடுக்கும். அந்த கைவட்டம் ஏற்றி இருந்தாலும் ஈக்குவல் பண்ண அந்த இடத்துல துணி இல்லாதனால இப்போ நம்மளுக்கு முதுகு பூராமே துணி இருக்கும். அதனால் அந்த கைவட்டத்தை இறக்குனா தான் சரியாக வரும். அது மாதிரி கழுத்து வட்டம் ரவுண்டு போடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நல்லா கழுத்து என்ன அளவு எடுத்துருக்குமோ அந்த அளவை மார்க் பண்ணிவிட்டு அங்கே இருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணணும். நான் டேப்பு வச்சு காட்டுவேன் பாருங்கள். கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சுக்கு வைக்கணும். 1.5 இன்ச்சு வச்சா தான் அந்த ரவுண்டு போட்டு வடிவில் நல்லா கரெக்டாக வரணும். அதுதான் மெயின். அந்த போட்டு வடிவில் வரணும். ரொம்ப இறக்கமாக வந்தாலும் கழுத்து லூஸ் கொடுக்கும். போட்டு வடிவில் வந்தால் தான் போட் நெக்குன்னு கொஞ்சம் அழகாக இருக்கும். இவ்வளவுதான். இதில் டிப்ஸு என்னென்னா கைவட்டம் இறக்குறது மட்டும்தான் டிப்ஸு. உங்களுக்கு நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். முன்கழுத்து இறக்கத்தை பற்றி தெளிவாக போட்டிருக்கேன். ஆம்கோல் ரவுண்டுக்கு தெளிவாக போட்டிருக்கேன். எப்படி உடம்பாகலாம் எவ்வளவு ஈஸியாக எடுக்கணுங்கிறத நான் தெளிவாக போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். வேறு என்ன டவுட்னாலும் கேளுங்க. இது போட் நெக்கு பிரின்ஸ் கட்டு நான் வெட்டுறது. இப்போ இது பேக் சைடு அளவு தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பிரின்ஸ் கட்டு எந்த மாதிரி எடுக்கணும்னு நான் காட்டுறேன். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.